பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தை 18. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் ஆண்டவரில் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே கிறிஸ்துவில் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசு யாராவது கொடுத்து விட்டால் உடனடியாக அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே போல் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் அந்த பொருளை, இந்த பரிசை வாங்கும் பொழுது நாம் அவர்களுக்கு கை கொடுத்து நாம் நன்றி செலுத்துகின்றோம். யாராவது நமக்கு ஒரு சிறிய காரியங்களை செய்துவிட்டால் உடனடியாக அவர்களை பார்த்து நன்றி செலுத்தி அவர்களை புகழுகின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே நீங்கள் மற்றவர்களுக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த நாளிலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை என்றால் ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டதற்காக அவரை தேடி சென்று, இயேசுவே இந்த நாளிலே நீர் எனக்கு இதை கொடுத்ததற்காக, இந்த வேலையை கொடுத்ததற்காக, நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுத்ததற்காக, நல்ல கணவரை கொடுத்திருப்பதற்காக, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருப்பதற்காக, நல்ல மனைவியை கொடுத்திருப்பதற்காக, தாய் தகப்பனை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று அவரை நோக்கி அதிகாலையிலே சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? அதே போல் உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நீங்கள் அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்காக நன்றி புகழ் செலுத்தக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர்? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உண்டியலில் போய் காணிக்கை போட்டுவிட்டால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்று. உண்டியலில் போய் அதிக வருமானம் வரக்கூடிய நான் 10ல் 1 பங்கை கொடுத்து விட்டால் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார், நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு அருளும் கொடையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். ஆனால் அநேக மக்கள் சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவேதான் எல்லா சூழ்நிலையிலும் மனிதன் கடவுளை பார்க்க செல்லுகின்றான், ஆனால் நன்றி செலுத்துவது இல்லை. கடவுளிடம் கேட்க செல்லுகின்றான், ஆனால் அவருக்கு நன்றி பாடல் பாடுவது இல்லை. கடவுளுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க விருப்பப்படுகின்றான், ஆனால் நன்றி செலுத்துவது இல்லை. ஒரு பிள்ளைக்காக தபம் இருந்து ஜெபிக்கிறார்கள். 10 வருடம் 15 வருடம் கழித்து குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. அவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைத்த உடனே ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அதன் பிறகு தன்னுடைய பிள்ளை மீது அதிக அன்பை செலுத்தி அவர்கள் இந்த பிள்ளையை வாழ வைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய அன்பு யாரை நோக்கி இருக்கின்றது? உண்மையிலே கடவுளை அன்பு செய்தால் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். பாருங்கள், இயேசு ஒரு இடத்திலே நடந்து சென்று கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது அங்கே 10 குஷ்டரோகிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே அவர் மனம் இறங்கி அந்த 10 குஷ்டரோகிகளையும் அவர் குணப்படுத்துகின்றார். அந்த 10 குஷ்டரோகிகளில் 9 பேர் யூத மதத்தை சார்ந்தவர்கள், யூதர்கள். ஒரே ஒருவர் மட்டும் சமாரியர். நடந்தது என்ன? அந்த ஒரே ஒரு சமாரியன் வந்து இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய உடம்பில் ஏற்பட்ட
மாற்றத்தை பார்த்து, அந்த நோய் குணமானதை பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தினான். அந்த 9 பேரும் இயேசுவிடம் திரும்பி வரவில்லை. அப்பொழுது இயேசு கேட்கின்றார், மீதி 9 பேரும் குணமடையவில்லையா என்று அவரை பார்த்து கேட்கின்றார். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்றோம், திருவருட் சாதனங்களை பெற்று இருக்கின்றோம். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பங்கு தந்தை இருக்கின்றார், உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக ஜெபிப்பதற்காக. ஒவ்வொரு நாளும் நீங்கள் திருச்சபையில் இணைந்து திருப்பலியில் பங்கு கொண்டு ஜெபித்து இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் வாங்கிக் கொள்கிறீர்கள். உண்மையிலே நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களாம். அழகாக பவுல் தெசலோனிய மக்களுக்கு சொல்லுகின்றார், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. எனவே நன்றி சொல்லும் மனிதன் சூழ்நிலையே அல்ல, கடவுளுடைய செயல்களையே பார்க்கின்றான். நன்றி இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி ஒரு நாளும் நீடிக்காது. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தில் சூழ்நிலைகளை ஆய்ந்தறிந்து பாருங்கள், நீங்கள் எளிதாக அதை அறிந்து கொள்ள முடியும். எனவே தான் பாடல்கள் 107வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நலமானவர், அவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் போற்றக்கூடியவர், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பார்க்க கண்களையும் கேட்க செவிகளையும் கொடுத்து இருக்கின்றார், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் உடுக்க உடையும் தங்குவதற்கு ஒரு இடமும் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த உண்மையான மகிழ்ச்சி உங்களுடைய குடும்பத்திலே தங்கும். எனவே ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கொலைசியர் 3:17 சொல்லப்பட்டு இருக்கின்றது, எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரால் செய்து கடவுளாகிய தந்தை கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீர்கள், அல்லது பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீர்கள், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறீர்கள், அல்லது பிள்ளைகள் வேலைக்கு செல்கிறார்கள், அல்லது நீங்கள் செல்லுகிறீர்கள். என்ன செய்ய வேண்டும்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் இந்த நாளிலே நான் கடந்து செல்கின்றேன், எனவே தந்தை கடவுளே உமக்கு நன்றி. அதை நீங்கள் சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நான் பெட்டில் இருந்து எழுந்த உடனே முதலில் தந்தை கடவுளுக்கு நன்றி செலுத்துவேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவேன், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவேன். நான் பாவிதான், பாவம் செய்யக்கூடியவன் தான், பலவீனமானவன் தான். ஆனாலும் அதிகாலையிலே அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் எனக்கு புத்துணர்வை கொடுக்கின்றார், பலத்தை கொடுக்கின்றார், ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார், வல்லமையை கொடுக்கின்றார், என்னை வழி நடத்துகின்றார். அவருக்கு முன்பாக நின்று அவருடைய வார்த்தைகளை சொல்வதற்காக, அறிவிப்பதற்காக என்னை தைரியப்படுத்துகின்றார். எனவேதான் திரு பாடல்கள் 136:1 வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவருடைய இரக்கம், அவருடைய கருணை என்றென்றும் உள்ளது. ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் செலுத்துகிறபடியினால், ஆண்டவர் உங்கள் மீது கருணை கொண்டிருக்கிறபடியினால், ஆண்டவர் உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறபடியினால், ஆண்டவர் உங்களை உயர்த்திருக்கிறபடியினால், எல்லா செழிப்பையும் கொடுத்திருக்கிறபடியினால் நீங்கள் ஆண்டவருடைய கருணையை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் உலகத்திற்கு பின்பாக சாத்தானோடு கைகோர்த்து நீங்கள் அலையும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து போவீர்கள். ஆனால் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுதும், கஷ்டமோ பிரச்சனைகளோ கண்ணீரோ வரும் பொழுதும், ஆண்டவரை தேடும் பொழுதும் ஆண்டவர் பொறுமையோடு இருப்பார். மறந்து போய்விடாதீர்கள். எனவே நன்றியுள்ள வாழ்க்கை, நன்றியுள்ள குடும்பம், நன்றியுள்ள மக்கள் மகிழ்ச்சியின் ரகசியமாக இருக்கிறார்கள். அதுவே அவர்களுடைய வாழ்க்கையின் ரகசியம். அவர்கள்தான் ஆண்டவரில் நிலைத்திருக்க முடியும். இந்த நாளிலும் அந்த ஒரு குஷ்டரோகி திரும்பி வந்ததை போல நீங்களும் இயேசுவை நோக்கி திரும்ப வருவீர்களாம். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 15-16 வாசித்து பாருங்கள். அவர்களில் ஒருவர் குணமடைந்ததை கண்டு இயேசுவிடம் திரும்பி வந்து நன்றி செலுத்தினான். எனவே இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பி வாருங்கள். நீங்கள் யாராக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார்.
கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நற்கருணை நாதரிடம் நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோம் அப்பா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தரே, இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்பது உமது கருணையினாலும் உமது இரக்கத்தினாலும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம், அறிகின்றோம். இந்த அருமையான நாளிலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதுவரை நன்றி அற்றவர்களாக இருந்திருக்கின்றோம். உம்மை போற்றாதபடி புகழாதபடி இருந்திருக்கின்றோம். இதோ நாங்கள் உம்மை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் நின்று ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நன்றியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றும். நலமுடைய பிள்ளைகளாக எங்களை உருவாக்குவீராக. நாங்கள் அனைவரும் ஆண்டவரே நலம் உள்ளவர்களாக இருப்பதற்கு காரணம் நீர் கொடுத்த பிச்சை என்பதை உணர்கின்றோம். உமது கருணையும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து இருக்கின்றது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியின் ரகசியத்தை கண்டுகொள்வார்களாக. என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கத்தின் ஆவி மாறுவதாக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனத்தின் ஆவி மாறுவதாக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகத்தின் ஆவி மாறுவதாக. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும் சுவாமி. இடைவிடாது ஜெபிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய மனநிலையை கொடுப்பீராக. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அருமையான இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களை, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.